இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 27ஆம் தேதி தாயம் திரு அவை புனித ஆஞ்சலா மெர்சி என்கிற புனிதையினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் இத்தாலி தேசத்துல 15வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதையாக கருதப்படுகிறாள். மிக பணக்கார ஒரு குடும்பம். மிக இளைய வயதிலே பெற்றோரை இழந்து விடுகிறார். ஒரு சகோதரி மட்டும் இவருக்கு. இவர்கள் இருவருமே தங்களுடைய மாமா வீட்டில தான் வளர்கிறார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு இவருடைய சகோதரியும் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு இவர் தன்னோடு இருந்த நண்பர்களோடு துணையோடு அந்த நகரில் வசித்த ஏழை எளிய இளம்பெண்களுக்கும் மற்றும் சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட பெண்களுக்குமான ஒரு பணியை தொடங்குகிறார். பெண்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த ஆஞ்சலா மெர்சியினுடைய பணி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவட்டம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் பெண்களுக்கான பள்ளிகளையும் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லங்களையும் ஏற்படுத்தினார். அவர்களுக்கான பராமரிப்பு செலவை தன்னுடைய குடும்ப சொத்து முழுவதையும் விற்று அவர்களுக்காக பயன்படுத்தினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பல முறை திருத்தந்தையர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக ரோம் நகரத்திற்கு இவர் அழைக்கப்பட்டாலும் அதை நிராகரித்துவிட்டு ஏழை எளியவர்களோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணியாற்றி கடைசியில் இயற்கை எய்தினார் இந்த புனித ஆஞ்சலா மெர்சி என்பவர். தன்னுடைய பணியை தொடர்ந்து நடத்துவதற்காக பெண்களுக்கான ஒரு துறவு சபையும் இவர் ஏற்படுத்தினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஊர்சுலைன் சிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற இவர்களுடைய இந்த துறவு சபை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு ஏழை எளியவர்களுக்கான கல்வி பணி, மருத்துவ பணி மற்றும் சமுதாய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் அல்லது வேதனைகள் ஏற்படுகிற நேரத்தில் அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கிற நேரத்தில் இதே துன்பத்தை, இதே வேதனை, இதே கஷ்டத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய அந்த துன்பத்தை மற்றவர்கள் படக்கூடாது என்பதற்காக உழைப்பதில்லை. ஆனால் இந்த புனித ஆஞ்சலா மெர்சி என்பவர் தான் பட்ட துன்பம் மற்றவர்கள் படக்கூடாது என்பதற்காக ஏழை எளியவர்களுக்கான அந்த துறவு சபையை ஏற்படுத்துகிறார். இவரை போல நாமும் பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்திட இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல ஒரு தொடர்ச்சியாகத்தான் போன வாரத்தினுடைய வாசகங்களாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், இயேசுவை மதிமயங்கியவர் என்று மக்கள் பேசி கொண்டதால் அவருடைய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள் அல்லது அவருடைய குடும்பத்தார் இயேசுவை இந்த இடத்திலிருந்து கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை நம்ம வாசித்தோம். இன்றைக்கு இயேசு போதித்து கொண்டிருந்த நேரத்துல ஒருவர் உம்முடைய தாயும் மற்றும் உம்முடைய சகோதர சகோதரிகளும் உம்மை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இயேசு இடத்துல கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மதிமயங்கி விட்டார் அப்படி என்று ஊரார் பேசி கொண்டிருந்த அந்த ஒரு சூழல்ல ஒருவேளை இயேசுவினுடைய உறவினர்கள் கூட ஆமா உண்மையாகவே இவர் மதிமயங்கி விட்டார் தான் அப்படி என்று இயேசுவை அந்த இடத்திலிருந்து கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிற அந்த ஒரு சூழல்ல தான் இயேசு போதித்து கொண்டிருக்கிறார். அவர் போதனையை பல மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் அவரிடத்துல வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழல்ல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவரே என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி அப்படி என்கிற ஒரு ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லுகிறார். இதை கேட்ட உடனேயே பிரிவினை சகோதரர்கள் பார்த்தீங்களா, இந்த இடத்துல அன்னை மரியாளையும் அவருடைய குடும்பத்தாரையும் இயேசு புறம் தள்ளுகிறார் அல்லது ஒதுக்குகிறார் அப்படி என்பதை வழக்கமாக சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, இல்லை, இந்த இடத்துல இயேசு தன்னுடைய தாயையோ அல்லது தன்னுடைய உறவுகளையோ அவர் புறக்கணிக்கவில்லை. மாறாக அன்னை மரியாள் உடல் ரீதியாக இந்த மண்ணுலகில் இயேசுவை பெற்றெடுத்த ஒரு தாய் என்கிற அந்த தகுதியை விட ஆன்மீக ரீதியாக அவள் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நடக்கட்டும் என்று ஆன்மீகத்துல இறைவனுக்கு அடிபணிந்து தன்னை தாழ்த்தி இறைவனிடத்துல முற்றிலும் சரணாகதி அடைந்தால் அல்லவா அந்த ஒரு உறவை, அந்த ஒரு ஆன்மீக தன்மையைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உயர்த்தி பிடிக்கிறார். அப்படி என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு பேருண்மை, என் அருகில் அமர்ந்து என் பாதத்தில் அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய்பவரே விண்ணுலகில் உயர்ந்தவராக கருதப்படுவார். அவரே என் உண்மையான சகோதரர், அவரே என் உண்மையான சகோதரி, அவரே என் உண்மையான சீடர் என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு உயர்வாக சொல்லுகிறார். 2 உதாரணங்களை உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன்.
அதாவது நம்முடைய தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி அடிக்கடி பேசுவார்கள். அவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். தமிழகத்தில் இன்றைக்கு பல படங்களை நடித்து பல மக்களுடைய உள்ளத்துல சூப்பர் ஸ்டாராக அவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தைச் சேர்ந்த திரு கல்யாண சுந்தரம் என்பவரை தன்னுடைய வளர்ப்பு தந்தையாக அவரை தத்தெடுத்து கொண்டார். வழக்கமா பெற்றோர்கள் பிள்ளையை தத்தெடுப்பாங்க. ஆனா இந்த ஒரு நிகழ்வுல ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கல்யாண சுந்தரம் என்பவரை இவர் என்னுடைய வளர்ப்பு தந்தை என்று ஏற்றுக்கொண்டார். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அன்புமிக்கவர்களே, அந்த கல்யாண சுந்தரம் என்பவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்காக உதவி செய்த ஒரு லைப்ரரி, அதாவது நூலகம் என்று சொல்லுவோம் அல்லவா, அரசு நூலகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த அல்லது தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் சொல்லப்படுகிற ஓய்வு நேரத்தில் வந்த பணத்தை முழுவதுமே ஏழை எளியவர்களுக்காகவும் ஏழை மாணவர்களுடைய கல்விக்காகவும் அதை முற்றிலுமாக கொடுத்து விட்டார் என்கிற செய்தியை கேட்ட அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு விருதளித்து கொஞ்சம் பணத்தையும் அவர்கள் கொடையாக கொடுத்தார்கள். அந்த பணத்தை கூட ஏழை எளிய மாணவர்களுடைய கல்விக்காக அவர் கொடுத்து விட்டார். இப்படி வாழ்நாளில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற குறிக்கோளோடும் தாராள உள்ளத்தோடும் வாழ்ந்த அந்த திரு கல்யாண சுந்தரம் என்பவரைத்தான் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதரை என்னுடைய தந்தையாக நான் தத்தெடுப்பது பெருமையாக இருக்கிறது என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இது நிகழ்ச்சி 1. அடுத்தது மதுரையைச் சேர்ந்த பூர்ணம்மாள் என்று சொல்லப்படுகிற ஒரு வங்கி ஊழியர். அந்த மதுரை மாநகரத்துல, அதாவது நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருந்த தனக்கு சொந்தமான 3, 4, 5 கோடிகள் வருமானம் உள்ள நிலத்தை அங்கு இருக்கிற அரசு பள்ளிக்காக அவர் தானமாக கொடுத்தார். அந்த தாயை இப்பொழுது தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் இவர்கள் இருவருமே தங்களுடைய வளர்ப்பு தாயாக ஒரு இடத்துல அறிவித்தார்கள். அந்த அம்மா கூட இவர்கள் இருவரையும் என்னுடைய அன்பு பிள்ளைகள் என்று சொன்னார்கள். காரணம், அந்த தாய்க்கு இருந்த தாராள உள்ளம். இதை இரண்டுமே நான் சொல்வதற்கான காரணம், இப்படிப்பட்ட சமுதாயத்துல உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் சாதாரண நிலையில் இருக்கிற பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களை தங்களுடைய தாயாகவும் தந்தையாகவும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிற அந்த ஒரு காரியம் என்பது அவர்களுடைய பண்புக்குத்தான் உறவு. அவர்களுடைய பண்பின் காரணமாகத்தான், பெருந்தன்மையின் காரணமாகத்தான் இவர்களை என்னுடைய உறவு என்று நம்ம சொல்லுகிறோம். அதே போலதான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தந்தையாகிய கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ்பவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள், அவருடைய இறை அரசு பணிக்காக தங்களையே கையளிப்பவர்கள் தான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய உறவுகள் என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு இந்த நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, வெளி வேடங்கள், வெளி சடங்குகள் இவற்றையெல்லாம் தாண்டி உண்மையான இதயத்தோடு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அவருடைய உறவுகளாய் மாறுவோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.